Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீத்ரெடிங் டூலை யூஸ் பண்ணி எப்படி பைக் ஸ்கூட்டர் அது எல்லாமே சைடு மிரர் வந்து மில்லிங் போயிருந்துச்சுனா ரீத்ரெட் பண்றது அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரீத்ரெடிங் டூல் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா Amazonல அவேலபிளா இருக்கு. இதுல வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 8 பிட் இருக்கு. 8 பிட் கொடுத்திருக்காங்க. அதோட சைஸ் வேரியேஷன்ல ஒவ்வொரு இதுவும் சேஞ்ச் ஆகும். இதுல வந்து என்னன்னா நட்டு போடக்கூடிய த்ரெட்டையும் ரீத்ரெட் பண்ணிக்கலாம், போல்டையும் ரீத்ரெட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே உள்ளது சேர்த்து தான் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு டாமி மாதிரி ஒரு இது கொடுத்திருக்காங்க. இந்த டூலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 945 ரூபாய் வருது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மில்லிங் போட்டுருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்பெஷல் டூல்ல ஒன்று. இப்போ இது சென்டரில் தான் நீங்கள் இந்த த்ரெட்டை லாக் பண்ணி டாமி மாதிரி இதை டைட் பண்ணும்போது அந்த டாமி லாக் ஆயிரும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லாக் பண்ணி ரீத்ரெட் பண்ணுறது. இதை வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சுற்றுறதுனால த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக விழும். எவ்வளோ செலஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக உங்களுக்கு த்ரெட்டு உருவாக்கி கொடுத்துரும். நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் த்ரெட்டு போடலை. அதுக்கு பதிலாக 6-7 ஸ்பேனரை போட்டு ஸ்பேனரோட இந்த எண்டு வந்து இதில் நல்லா பிடிக்கும். நம்ம டைட்டு க்ரிப்பும் நல்லா இருக்கிறதுனால இந்த 6-7 ஸ்பேனரை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா போல்டோட ரீத்ரெட் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் ஆகுது. M607 அந்த த்ரெட்டு டைப்பில் உள்ள போல்டு எல்லாமே இதில் த்ரூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு போல்டுக்கும் ஒவ்வொரு சைஸ் உண்டு. அந்த சைஸுக்குள்ளே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக தேவைன்னா நம்ம லோக்கல் ஹார்ட்வேர்ஸ் கடையெல்லாம் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் வைக்கக்கூடிய உள்ள த்ரெட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக சோழி முடிச்சுட்டு அந்த த்ரெட்டை எப்படி ரீத்ரெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள த்ரெட்டே கிடையாது. த்ரெட்டு ஃபுல்லாக சடிஞ்சிட்டு மிரர் வந்து இதில் உட்கார முடுக்கு. இப்போ இதை ரீத்ரெட் பண்ணுறதுக்காண்டி அமேசானில் வந்து ரீத்ரெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லி இந்த டூல் வாங்கியிருக்கேன். இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக மேக் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 900 ரூபா தான் வருது. நம்ம இதை ஒவ்வொரு டைம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரு டைம் இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் எதில் த்ரெட்டு போனாலும் நீங்களே த்ரெட்டு போட்டுக்கலாம். இதில் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினது தான். மிரரில் உள்ள மில்லிங் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. மிரரில் உள்ள மில்லிங் நல்லா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மிரர் ஃபிட்டிங் பண்ணக்கூடிய உள்ள ஹேண்டில் பாரில் உள்ள மில்லிங் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு அதனால் உங்களுக்கு இது வந்து ஏற முடுக்கு, சுத்தமாக ஏறையே முடுக்கு. அதான் கம்ப்ளைண்ட்டு. அதை எப்படி ரீத்ரெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீத்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பிசுறு எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஏர்கனை வச்சு ஊதி விட்டுறணும். அப்படி இல்லைனா வாயில்னாலும் ஊதி விட்டுருணும் கம்ப்ளீட்டாக. எந்த சைஸ் பிட்டு வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட்டில் செட் ஆகுமோ அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக லோட் பண்ணிக்கிடணும். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 6-7 ஸ்பேனரை வச்சு தான் டைட் பண்ண போகிறேன். அதுலேயும் கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுறதுக்கு ஒரு டாமி மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதை லாக் பண்ணி நம்ம டைட் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், த்ரெட் ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப்படி 2 இதுலுமா சுற்றணும். அப்போ தான் அந்த பிசுறு எல்லாமே உடையில வந்து உங்களுக்கு த்ரெட்டு விழும். ஃபார்வர்டு ரிவர்ஸு இப்படி சுற்றினீங்கன்னா தான் த்ரெட்டு விழும். த்ரெட்டு போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டை காமிக்கேன். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. இப்போ த்ரெட்டு விழுந்திருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு வெளியே எடுக்கும்போதே தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா அதில் உள்ள பிசுறு வந்து இதில் இருக்குது. அப்போ த்ரெட்டு விழுந்துட்டு சைடாக பார்த்திங்கன்னா தெரியும். த்ரெட்டு விழுந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த போல்ட்லேயும் பார்த்திங்கன்னா த்ரெட்டு போடக்கூடிய இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பிசுறு எல்லாமே இதில் ஒட்டியிருக்கும். உள்ள நல்லா த்ரெட்டு விழுந்துட்டு இப்படி சுற்றி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இப்போ சைடு மிரரை உள்ளே ஏற்றி பார்க்கலாம் ஏறுதா என்னன்ட்டு.
ஃபைனலாக நம்ம ரீத்ரெட்டிங் டூல் மூலமாக நம்ம சைடு மிரரை மாற்றியாச்சு. நல்ல டைட்டு இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.